ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு த சேனல் கோட் அண்ட் சர்க்கியூட். இன்றைக்கி ஆர்டினோ போர்டை வச்சு ஒரு சிம்பிளான ஸ்கோர் போர்டு தான் செய்ய போகிறோம். இது வந்து 2 பிளேயர் ஸ்கோர் போர்டு. லெஃப்ட் சைடு சுவிட்ச் ப்ரெஸ் பண்ணால் பிளேயர் ஏக்கு ஸ்கோர் இன்க்ரீஸ் ஆகும், ரைட் சைடு ப்ரெஸ் பண்ணால் பிளேயர் பிக்கு ஸ்கோர் இன்க்ரீஸ் ஆகும். ஸ்கோர் போர்டு செய்கிறதுக்கு தேவையான ஐட்டம்ஸ்: ஆர்டினோ யூனோ, 2-வே ஸ்விட்ச் அண்ட் பிசி. 2-வே ஸ்விட்சில் 3 பின்ஸ் இருக்கும். சென்டர் பின்னை வந்து ஜிஎன்டியில் கனெக்ட் பண்ணிக்கோங்க. லெஃப்ட் சைட் பின்னை வந்து 6லேயும் ரைட் சைட் பின்னை 5லேயும் கனெக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு எப்பயும் போல் ஆர்டினோ போர்டில் கோட் அப்ளை பண்ணிக்கோங்க. இது வந்து பைத்தான் கோட். இதில் நோட் பேடில் ஓப்பன் பண்ணிக்கோங்க. COM4ன்னு இருக்கிற இடத்துல நீங்கள் ஆர்டினோவை எந்த போர்ட்டில் இன்ஸ்டால் பண்ணியிருக்கீங்களோ அந்த போர்ட்டோட நேம் போட்டுக்கோங்க. ஆர்டினோ கோடு அப்புறம் இந்த பைத்தான் கோடோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த ஃபைலை சேவ் பண்ணும்போது எந்த ஃபோல்டரில் போடுறீங்கன்னு நோட் பண்ணிக்கோங்க. அப்புறம் நேம் க்ரியேட் பண்ணிட்டு .py போட்டு சேவ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கமாண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. கமாண்ட் ப்ராம்ப்டில் pip இன்ஸ்டால் PySerialனு டைப் பண்ணிக்கோங்க. என்டர் எழுதுனீங்கன்னா லோட் ஆகிட்டுருக்கும். இது ஒர்க் ஆகுறதுக்கு உங்கள் பிசியில் ஆல்ரெடி பைத்தான் இருக்கணும், இல்லைன்னா இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு சிடி ஸ்பேஸ் நீங்கள் அந்த பைத்தான் ஃபைலை எந்த ஃபோல்டரில் சேவ் பண்ணிங்களோ அதோடைய ஃபுல் பாத்தை டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிவிட்டு என்டர் அழுத்திக்கோங்க. இப்போது பைத்தான் ஸ்பேஸ் நீங்கள் அந்த பைத்தான் ஃபைலை சேவ் பண்ண நேம் போட்டுக்கோங்க வித் எக்ஸ்டென்ஷன். இப்போ பிளேயர் ஏ பிளேயர் பின்னு போட்டு ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். இதுதான் ஸ்கோர் போர்டு டிஸ்பிளே பண்ணும். நம்ம அங்கே ஸ்விட்சை ப்ரெஸ் பண்ண இங்கே ஸ்கோர் 2-2 இன்க்ரீஸ் ஆகிட்ருக்கும். டோட்டல் வந்து 10. இப்போது ஸ்கோர் போர்டு ரெடி ஆகிடுச்சு. நான் ஸ்விட்சை ப்ரெஸ் பண்ண ஸ்கோர் இன்க்ரீஸ் ஆகுது பாருங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் கேளுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க.